இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு பத்திரு. அம்மா, எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் போனே எடுக்கல? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? இங்க உப்பு கூட மாத்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கம்மா. பார்த்தா உங்களை காணோம். பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பீங்கன்னு நான் கோயிலே உங்களை தேடிட்டு வந்துட்டேன். அது திரு, என்னால கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியலப்பா. ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அதான் டாக்டரை பார்க்கலான்னு கோயில இருந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அங்க எல்லாரோட மனசும் வருத்தப்படும். அதான் யார்கிட்டயும் சொல்லாம நானே கிளம்பிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? டேய், நான் கோவில் பக்கத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் பயப்படாத. என்னால உப்பு கூட மாத்திர சடங்கு நிக்க வேணாம். சடங்கு நல்லபடியா நடக்கட்டும். நீ கோவிலே இரு. என்னால அந்த சடங்கு நின்னு போச்சுன்ற பேரை எனக்கு வாங்கி கொடுத்துறாத. அப்புறம் என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாமா எப்படிமா? இத பாரு, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இது சடங்கு தான். உன் கல்யாணம் வரைக்கும் இன்னும் எத்தனையோ சடங்கு இருக்கு. அதுலலாம் நான் உன் கூட தானே இருக்க போறேன். இங்க பாரு, நான் இங்க வந்திருந்தாலும் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். சரிம்மா. இத பாரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நீ சடங்கு முடிச்சிட்டு தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு வந்துரு. ஓகேம்மா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி. உப்பு கூடயே மாத்திக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சர்வமங்கலம் பிராப்திரஸ்து. நிறுத்துங்க. என்னாச்சுமா? என்னாச்சு ஸ்ரீ? திரு, இந்த சடங்க நம்ம அப்புறமா கூட தள்ளி வச்சுக்கலாம். நீ ஃபீல் பண்றதை என்னால பார்க்க முடியல. ஸ்ரீ, என்ன பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? தெரிஞ்சுதாமா பேசுறேன். இங்க திரு, அவன் அம்மா இல்லாததை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றான் தெரியுமா? ஆனா அது உங்க யாருக்குமே தெரியல. எனக்கு தெரியுது. திரு, நம்ம லவ் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் தாண்டது. உன் ஃபீலிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. போ, நீ போய் ஆண்டிய ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வா. நான் இங்க வெயிட் பண்றேன். ஸ்ரீ, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன விளையாட்டு காரியமா? ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நாங்க பேசினபடி நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு முன்னாடி உப்பு மாத்திர சடங்கு பண்றது. இதையே நல்ல நேரம் எதுவும் பார்க்காம நினைச்ச நேரத்துல நடத்துறது தப்பா போய் முடிஞ்சிடும். உனக்கு அது புரியுதா இல்லையா? மா, என்ன பேசுறீங்க? என்ன தப்பா முடிஞ்சிட போகுது? இங்க பாருங்க, நீங்க யாரும் ஒத்துக்கலனா கூட நானும் திருவும் மேரேஜ் பண்றதா தான் இருந்தோம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்க சந்தோஷத்துக்கும் உங்க நம்பிக்கைக்காகவும் மட்டும்தான். திரு சங்கடத்துல இருக்கும்போது எனக்கு இது வேண்டாம். ஸ்ரீ, என்ன பேசிட்டு இருக்க? நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்றதுக்கு அப்ப பெரியவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியில தெரிய வரும்போதே அதுவே அபசகுண மாதிரி ஆயிடும். அது உனக்கு புரியுதா இல்லையா? ஷோ அண்ணா, அவர் போன் எடுக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்க உப்பு கூட மாத்திர சடங்கு நடந்துட்டு இருக்கு போல. அம்மா, நல்லூர் அம்மா, அம்பிகா அம்மா இல்லாம இது நடந்துடவே கூடாது. இந்த தடவை எப்படியாவது போன் அவர் எடுத்துடணும். இந்த உண்மையை நான் அவர்கிட்ட சொல்லி அம்பிகா அம்மாவை உப்பு கூட மாத்திர சடங்குல கலந்துக்க வைக்கணும். ஸ்ரீ, உன் அம்மா சொல்றது சரிதான். இது திருவுக்கும் உனக்கும் நடக்கிற முதல் சடங்கு.
ஆரம்பமே இப்படி இருக்க கூடாதும்மா. சொன்ன கேளு ஸ்ரீ. நாங்க உன் நல்லதுக்காக தானே சொல்றோம். ஆமா ஸ்ரீ, இப்ப இந்த சடங்கு நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். திவ்யா, அம்மாவும் இந்த சடங்கு நிக்க கூடாதுன்னாங்க. அவங்க ஆசையும் அதான். பரவாயில்ல திவ்யா, நடக்கட்டும். தெரு ரொம்ப நேரமா உனக்கு கால் வந்துகிட்டு இருக்குப்பா. என்னன்னு எடுத்து பேசுப்பா. இல்லன்னா என்கிட்ட கூட நானாவது பேசுறேன். இல்ல தாத்தா, நானே பேசுறேன். ஹலோ சார், நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? தள்ளி வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்தால இந்த சடங்குல கலந்துக்காம இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இதுல கலந்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இந்த கோவில்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போறீங்களா? இல்லையே, அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்லிட்டு இந்த கோவில் தூண்ல தான் ஒரு இடத்துல சாஞ்சு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல விஷயத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு வழியா போன் பண்ணி சொல்லியாச்சு. அவர் இனி அம்பிகா அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த சடங்குல கலந்துக்க வச்சிருவாரு. அது போதும்னு. மகா, இதுக்கு காரணம் காஞ்சனாக்கா தான். அவங்க தான் அம்பிகா அம்மாவை ஒதுக்கி வச்சாங்கன்னு நீயும் சொல்லல, அம்மாவும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் காஞ்சனாக்கா இப்ப திரு அம்பிகா அம்மாவை அழைச்சிட்டு போனா அதை தடுக்க முடியாம பேசாம இருந்துதான் ஆகணும். ஆக மொத்தம் இந்த சடங்கு அம்பிகா அம்மா இல்லாம நடக்காது. எனக்கு அது போதும். இப்பதான் மனசுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. உண்மைதானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி வா, நம்ம அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்லண்ணே, நான் வரல, நீங்க போங்க. ஏன் மகா? இல்லண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க போங்கண்ணே. சரி மகா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துராதுமா. 1000 பிரச்சனை வரும். அத்தனைக்கும் காரணம் உங்க பொண்ணாதான் இருக்கும். அந்த குறி சொல்றவ சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குதே. சடங்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு தான் இந்த உப்பு கூட மாத்தி வாக்கு கொடுக்கிற சடங்க குலதெய்வம் கோயில வச்சு செய்ய நினைச்சா அதுலயே மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே.